அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நயவஞ்சகர்களோட அடையாளங்களாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நயவஞ்சகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் உள்ளதை வெளியில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சு தன்னை சார்ந்தவங்களோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கக்கூடியவங்களாகவும், இன்னும் அவங்கள வலிக்கெடுக்கக்கூடியவங்களாகவும், அவங்கள தன்னோட வலிக்கு கொண்டு வரக்கூடிய இந்த பண்புக்கு நயவஞ்சகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறவங்க அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்கள தோற்றத்தை வச்சு மட்டும் நம்மளால் அடையாளம் காண முடியாது. ஆனால் ஒரு சில அறிகுறிகளை வச்சு அவங்கள அடையாளம் காணலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. அந்த நயவஞ்சகர்களோட அடையாளங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 விஷயங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதாவது முதலாவதாக அவங்க பேசினா பொய் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க வாக்களித்தாங்க அப்படின்னா அதை மீறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது அதுக்கு மாறு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. 3வது பார்த்திங்க அப்படின்னா, நம்பினா துரோகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இப்போ அவங்கள நம்பி ஏதாவது ஒன்று நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா அதுக்கு மோசடி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரி நூலில் அறிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான நயவஞ்சகர்களோட அடையாளங்களிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.